வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய வானமெல்லாம் ஆசை காற்றாடி கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு தடவை பாரதியை அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு வாயேன் என்றார் கைலாசம் தேவகியிடம். நான் வரேன், ஆனால் பாரதியை பற்றி எனக்கு தெரியாது. அவ பிஹெச்டி படிக்க மெட்ராஸ் போக காத்துக்கிட்டு இருக்கா. கைலாசம் சிரித்தார். நான் காடுகள் சம்பந்தமாக படித்து லண்டனுக்கு போய் தீசிஸ் எழுதி டாக்டரேட் வாங்கினேன். அப்போ என்ன செய்துட்டு இருக்கேன்னு பாரு. இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். கடைசியாக வந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கல் மேகசினை எடுத்து வை. அடுத்த வாட்டி வர்றப்ப வந்து வாங்கிக்கிறேன். அமேசான் ஃபாரஸ்ட் பற்றி பெரிய ஆர்டிக்கிள் வந்திருக்கு, எடுத்து வச்சிருக்க என்று சொல்லிவிட்ட தேவகி காரில் ஏறிக்கொண்டாள். கார் சிறிது தூரம் சென்றதும், கைலாசத்தையும் மீனாட்சியும் பற்றி என்ன நினைக்கிற பாரதி என்று தேவகி கேட்டாள். நல்ல தம்பதியர். மீனாட்சி ஹோம் சயின்ஸில் பிஎஸ்சி, கைலாசம் ஒரு பிஹெச்டி. அதான் சொன்னாரே, ஆனால் அவர் சொல்லாத ஒன்றை நான் சொல்கிறேன். என்ன? அவருடைய ஆசையின் விளைவு பிஹெச்டி. ஆனால் உள்ளூரை முடங்கி கிடந்து திடீர்னு வெடிச்சு பீரிட்டு வந்தது. காட்டுவாசிகளும் முன்னேறணுங்கிற லட்சியம். பாரதி மௌனமாக சாலையை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள். ஆசைக்கும் லட்சியத்துக்கும் இடையில நெடுந்தூரத்தை தேவகி அவளுக்கு உணர்த்துகிறாளா? இந்த தம்பதி மூலமாக அவள் கீதாபதேசம் செய்கிறாளா? கார் பள்ளிப்புறத்தை அடைந்து அவளுடைய வீட்டின் முன் நின்றது. கடிகாரத்தை பார்த்தாள். 4. வாசற்படியில் நாராயணன் நின்று கொண்டிருந்தான். காரில் இருந்தபடியே, குட் ஈவினிங் மிஸ்டர் நாராயணன், ஹவர் யூ என்றாள் தேவகி. சௌகியமா இருக்க. ஏன் கார்லயே உட்கார்ந்துருக்க? இறங்கி வா. தேவகி, காஃபியோ டீயோ குடிச்சிட்டு போகலாம். இன்னொரு நாள் நாராயணன், நீங்க பாரதி அழிச்சுக்கிட்டு ஷாப்பிங் போக வேண்டாமா? டாட்டா. கார் நகர்ந்தது. ஒரு தேன் பாட்டிலுடன் பாரதி இறங்குவதைக் கண்ட நாராயணன், கைலாசம் வீட்டுக்கு போயிருந்தியா பாரதி என்றான். ஆமா, தேவகி வர்ற வழியில அவர் வீட்டுக்கு போனா. என்னைக்கு திரும்ப போறார் தெரியுமா? நாளைக்கு கார்த்தால ஃபர்ஸ்ட் பஸ்லன்னு சொன்னார். அடடா, இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேனே பாரதி. ஒரு முக்கிய காரியமா நான் அவரை பார்த்தாகணும். ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்புறப்ப அவர் வீட்டில் இறங்கலாம். அங்க அரை மணி நேரம் வேலை இருக்கு. சரி, வேகத்துல உள்ள போய் புடவை கட்டிக்கோ. தொழுத்து பெறையில இருந்த அம்மா உன்னை பார்க்கண்டாம். பார்த்தா பார்க்கட்டும், தலையா எடுப்பா என்று பதில் சொல்ல நாட் துடித்தது. அடக்கி கொண்டாள். ஏன் சல்வார் கமீஸ் அணிந்து கொண்டாய் என்று நாராயணன் கேட்கவில்லை என்ற நினைப்பும் அதே கணம் எழுந்தது. மாடியை அடைந்த போது இன்னோர் எண்ணமும் உதித்தது. நாராயணனை பொறுத்தவரை அவளுக்கு அவள் எம்மாதிரியான உடை உடுத்தினாலும் ஆட்சேபனை இல்லை. தன் அம்மாவை முன்னிட்டுத்தான் புடவை வாங்கி கொடுக்க அவன் துடிக்கிறான். அம்மா என்றால் பயமா? அன்பு இருக்க வேண்டும், பாசம் பரிவு இருக்க வேண்டும், மரியாதையும் அபிமானமும் இருக்கலாம். ஆனால் அம்மாவிடம் பயம் ஏன்? என் மனைவி அலங்கோலமாக ஆபாசமாக நிற்காத வரையில் அவள் என்ன உடுத்தி கொண்டால் உனக்கென்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு திராணியும் தைரியமும் இருக்க வேண்டாமா ஒரு கணவனுக்கு? இருவரும் சரியாக 5 மணிக்கு புறப்பட்டார்கள். முதன்முறையாக கணவன் காரை ஓட்ட அவன் அருகே உட்கார்ந்து செல்லும் அனுபவம் பாரதியின் உள்ளத்தில் சிறியதோர் மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக தோன்றியது. மனதில் இப்போது என்ன உணர்ச்சி கொப்பளிக்கிறது? திருப்தியா, மகிழ்ச்சியா, இனம் தெரியாத ஆனந்தமா? ஓரிரு தடவை ஏற்பட்ட ஸ்பரிசத்தால் புல்லரிப்பா? இல்லை, எல்லாமே ஒன்று சேர்ந்த கலவையா? பாரதிக்கு புரியவில்லை. ஆனால் பாதிப்புகள் ஆரம்பித்து விட்டன என்பதை தீர்மானமாக உணர்ந்தாள். தேவகியின் வீட்டில் ஒரு வகையான பாதிப்பு, கைலாசத்தின் வீட்டில் முற்றிலும் வேறு விதமான பாதிப்பு. இப்போது முதல் அனுபவத்தின் பாதிப்பு. இந்த பாதிப்புகள் எல்லாம் அவளுடைய ஆசை வெள்ளத்துக்கு அணைகளாக அமைந்து விடுமோ? ஒரு கணம் பாரதி பயந்து போனாள். ஆசைக்கும் லட்சியத்துக்கும் உள்ள தூரத்தை தான் தேவகியால் உணர வைக்க முடிந்ததே தவிர, அவள் மனதிலும் ஏதேனும் ஒரு லட்சியம் முடங்கி ஒளிந்து கிடக்கக்கூடும் என்று சொல்ல முடியவில்லை. ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சியம்தான் என்ன என்று தன் மனதையே ஊடுருவி பார்த்தாள்.
என்ன தேடியும் அது அகப்படவில்லை. பேலஸ் ஹவுஸ் என்கிற பெயரில் கொடிகட்டி பறக்கும் ஜவுளிக்கடையின் முதலாளி நாராயணன் பிரவேசிப்பதை கண்டதும் இருக்கையை விட்டு எழுந்து முன் சென்று வரவேற்றார். வாங்கோ நாராயணன் சாரே, வாங்கோ. கதர்கடையை விட்டுட்டு எங்க கடைக்கு வந்திருப்பது? சந்தோஷமா இருக்கு. அவசரப்படாதீங்க முதலியார், அங்க பாருங்க, உங்க வைஃப் தானே. பத்திரிகை வந்தது, வாழ்த்து தந்தி கூட அனுப்பினேன். நேர்ல நான் வந்து விசாரிக்க முடியல. பரவாயில்ல, அவளுக்கு புடவை வேணும். ஒரு நிமிஷம் கோபாலா, முதல்ல இவங்களை கவனி என்றார் முதலியார். பாரதி, ஆ, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. எந்த புடவை வேணும்னாலும் கூச்சப்படாம எடுத்துக்கோ. இங்க செலக்ட் பண்ணது போக இன்னும் வேணும்னு இருந்தா பக்கத்திலேயே மைசூர் சில்க் ஹவுஸ் இருக்கு. அப்புறம் லேடிஸ் கார்மெண்ட்ஸ் ஷாப்ல ரெடிமேட் இருக்கு. உனக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கலாம். சரி என்ற அவள், நீங்க வெளியே போனமா இப்ப என்றாள். நம்ம மெடிக்கல் ஷாப் எதிர்த்தாப்புல இருக்கு, நான் அங்க போய் உட்கார்ந்துக்கிறேன். எனக்கு பிடிச்ச புடவையை உங்களுக்கு பிடிக்கலைன்னா? நாராயணன் சிரித்தான். உனக்கு பிடிச்சிருந்தா அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். சொல்லிவிட்டு அவன் முதலியாரிடம் விடை பெற்று கொண்டு வெளியேறினான். மேடம், புது புது டிசைன்ல நிறைய இருக்கு. கோட்டா, கல்கத்தா, ஹைதராபாத் எல்லாம் இருக்கு என்றார் அவள் அருகே வந்த முதலியார். பார்க்குறேன். ஏன் மேடம், இந்த தடவையாவது எம்எல்ஏ டிக்கெட் வாங்கிக்க நாராயணன் சம்மதிச்சாரா? அடுத்த மாச கடைசியில பை எலெக்ஷன் வர்றதே. தெரியாது. போன எலெக்ஷன்ல எல்லாரும் கையை பிடிச்சு இழுத்தா, இவர் மாட்டேன்னு விட்டார். அவன் டிக்கெட்டுக்காக அலையறான். இவர் என்னடான்னா, நான் புடவையை செலக்ட் பண்ணுறேன் சார். சாரி செலக்ட் பண்ணுங்கோ. நான் கூல் ட்ரிங்க் வரவழைக்கிறேன். தேங்க்ஸ், எதுவும் வேண்டாம். முதலாக நம்ம கடைக்கு வரீங்க, நான் கூல் ட்ரிங்க் வரவழைக்கிறேன், நீங்க சாப்பிட்றீங்க. டேய் சாத்துக்குட்டி, இங்க வா. முதலியார் உற்சாக திமிர்ப்பில் காட்சி அளித்தார். இன்னொரு கடைக்கு செல்ல பாரதி விரும்பவில்லை. 6 நிறங்களில் புடவைகளை எடுத்த அவள் இணையான சோழி துணிகளையும் வாங்கி கொண்டு கடை வாயிலுக்கு வந்தாள். எதிர் திசையில் மருந்து கடை. ஈஸ்வரன் அண்ட் பிரதர்ஸ் என்ற பெயர் பலகை பெரிதாக கடையை விளம்பரப்படுத்தியது. இதை நாராயணனுடைய மூத்த சித்தப்பா சிவராமனும் அவருடைய மகன் நாராயணனும் தாத்தாவின் பெயர்தான் நடத்தி வருகிறார்கள் என்பதை அவள் அறிவாள். நாராயணன் அவளை கண்டதும் விரைந்து வந்தான். 6 புடவை எடுத்துண்ட. ஏன் 6? இன்னும் 2-3 எடுத்துட்டு இருக்கலாமே. இதுவே 1500க்கு மேல ஆயிடுத்து. இப்ப பணமா பிரதானம்? சரி வா, ரெடிமேட் ஷாப்புக்கு போவோம். பில் போட்டுட்டு இருக்கா? கணக்குல ஏத்திப்பார் முதலியார். எங்க மருந்து கடையில இருங்க, நான் மட்டும் ரெடிமேட் எடுக்க போய்கொள்கிறேன். எங்க இருக்கு? இதே வரிசையில 4ஆமத்து கடை. இந்தா 1000 ரூபா. எதுக்கு இவ்வளவு? கையில வச்சுக்கோ சொல்லிவிட்டு அவன் மீண்டும் மருந்து கடையை நோக்கி நடந்தான். பாரதி மருந்து கடைக்கு வந்தபோது மணி 6:45. உச்சிக்கு என்ன சாப்பிட்டாய் சொன்னாள். எல்லாம் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ். சாயங்காலம் ஆத்துல டிஃபன் இருக்கலை அல்லவா? தெரியாது. அப்போ நீ டிஃபன் சாப்பிடலை? இல்லை. வா, ஹரிஹரபுத்ராவுக்கு போவோம். டிஃபன் நன்னா இருக்கும். இலையடையும் சேவையும் திங்கலாம். மணி 7 அடிக்க போறது. அதனால் என்ன, வா போலாம். கைலாசம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேளே, உன்னை ஆத்துல கொண்டு விட்டுட்டு போய்க்கிறேன். இருவரும் காரில் ஏறினார்கள். உனக்கு இலை அடை பிடிக்கல? பலாப்பழ வாசனையா இருக்கு. வெல்லம், தேங்காய், சக்கப்பழம் இது 3ம் தான் பிரதானம். அஸ்திவாரத்துக்கு இலையில வடாம் எழுதுற மாதிரி அரிசி கூழையிட்டு அது மேல பூர்ணத்தை போட்டு ஆவியில வேக வச்சா அது இலை அடையாயிடும். நான் டில்லியில பலாப்பழம் சாப்பிட்டதே இல்லை. ஒரே ஒரு வாட்டி நங்கவரத்துல சாப்பிட்ருக்கேன், அதுவும் சமீபத்துல கல்யாணத்துக்கு முன்னால. எரியறத நான் தின்னுக்கிறேன். எச்ச பண்ணிட்டேளே. அதனால் என்ன, பரவாயில்ல, ஒய்ஃபோட எச்சல் தானே. எச்ச பண்ணிட்டேனே, அதனால் என்ன, பரவாயில்ல, ஒய்ஃபோட எச்சில் தானே. தான் தின்றுவிட்டு மீதி வைத்ததை அவன் பால் தள்ள பாரதி தயங்கினாள். நாராயணன் சிரித்து கொண்டே கை நீட்டி தட்டை எடுத்து கொண்டான். பிஹெச்டி பத்தி ரொம்ப மும்முரமா இருக்க போல இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. நேத்திக்கு அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணினாய். எப்ப சகஸ்ரத்துக்கிட்ட பேசினாலும் இதை பத்தியே சொல்கிறாய். எல்லா பக்கங்களிலிருந்தும் எதிர்ப்பு. முதல் வில்ல நான் தான் இல்லையா? அவள் மௌனமாக அவனை பார்த்தாள். தேவகி வேற ஸ்க்ரூ கொடுத்திருப்பாளே. இல்ல, ஆச்சரியமா இருக்கு. அவ ஒரு கேரக்டர். அவளோட அப்பா வாசுதேவன் நாயரை நீ பார்த்துட்டு இல்லை. அபூர்வமான மனுஷன்.
தேவகி சொன்னதை வச்சுக்கிட்டு புரிஞ்சுண்டுட்டேன். காஃபியா டீயா? ரெண்டுமே வேண்டாம். வடை போண்டா பஜ்ஜி? ஆஹா, நான் காஃபி குடிக்கிறேன். டீ தானே பழக்கம். நாயர் கடை காஃபியும் நன்னா இருக்காது, ஐயர் கடையில் டீயும் நன்னா இருக்காது. நல்ல டீ வேணும்னா அப்பப்போ டிகாக்ஷன் போட்டு பாலை விடணும். இங்கே எப்பவோ போட்ட டிகாக்ஷனை போட்டு வச்சிருப்பா. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சாந்தினி சவுக்கில் அன்னபூர்ணா இருக்கே, அங்கே ஒருக்கா டீ குடித்தேன். இப்போ நினச்சி பார்த்தாலும் வாய் மணக்கிறது. அன்னபூர்ணா பெங்காலி ஸ்வீட்ஸுக்கு ஃபேமஸ். சந்தேஷ், ரசகுல்லா, மில்க் பர்ஃபி எல்லாம் நன்னா இருக்கும். காஃபி வந்தது. மடக் மடக் என்று குடித்தான். அப்போ நீ இன்னும் பிஹெச்டியை பற்றி முடிவு எடுக்கலை. நான் மட்டும் எடுத்தா போதாதே. நாளை ஒரு நாள் விட்டுடு. மற்ற நாளைக்கு நீயும் நானும் நம்ம களத்துக்கு போவோம். யூ மீன் எஸ்டேட்? ரெண்டும் வெவ்வேறு தான். ஆனால் நம்ம களம் எஸ்டேட் மாதிரி இருக்கும். 30 ஏக்கரில் நெல், 20 ஏக்கரில் தேக்கு, தேக்கு தண்டில் வளர்கிற மிளகு கொடி, அப்புறம் ஒரு 40 ஏக்கரில் ரப்பர். ரப்பர் போட்டு 2 வருஷம்தான் ஆறது. அதெல்லாம் தவிர தென்னை, மா, புளின்னு எல்லா மரங்களும் உண்டு. சொல்ல மறந்துட்டேனே, 7-8 ஏக்கரில் மரச்சீனியும் உண்டு. மரச்சீனினா டாப்பியோக்கா, ஏழைகளோட ஆகாரம். இதுக்கெல்லாம் நடுவில் நாம் இருக்கணுமா? வீடும் இருக்கே, டெரஸ் வீடு. அப்பாவும் அம்மாவும் எப்பவாவது போய் தங்குவா. அவ சௌகரியத்துக்காக ஒரு ரூமை ஏசி பண்ணியிருக்க. ஒரு சில நாட்களுக்கு கிராமத்தில் இருந்தும் முக்கியமாக மாமியாரிடமிருந்தும் விடுதலை கிடைக்கும் என்று உள்ளூர திருப்தி அடைந்த பாரதி, நாமும் போவோம், நம்ம ஹனிமூன் அங்க நடக்கட்டும் என்றாள். எனக்கு ஹனிமூன்ல நம்பிக்கை இல்லை. இப்ப நேரம் 7:30 என்ற பாரதி கை பையை திறந்து இந்தாங்க என்று சொல்லி கரன்சி நோட்டுகளை நீட்டினாள். 1000ல் பாக்கியா? ஆமா. உங்கிட்டயே இருக்கட்டும். சரி வா போகலாம். மௌனமாக இருவரும் காரை நோக்கி நடந்தார்கள். நாராயணனை அவளால் இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய உண்மை சொரூபம்தான் என்ன? ஏன் அவனாக பிஹெச்டி பற்றி விசாரிக்கிறான்? அவளுடைய உள்ளத்தை சீண்டி பார்க்கவா? இரவு 9:30 மணிக்கு தங்கம்மாவை பாம்பு தீண்டியது. அவளுடைய அலறல் வீட்டையே அதிர வைத்தது. நல்ல வேளையாக அதற்கு சில நிமிடங்கள் முன்புதான் ஈஸ்வரன் வீடு திரும்பினார். என்னடி தங்கம், என்னாச்சு? பாம்பு, பாம்பு கடிச்சுட்டது. பதறி போகாத தங்கம், உனக்கு ஒன்றும் சம்பவிக்காது. பாரதி, பாரதி, வேகத்துல இங்க வா. தங்கம்மாவின் அலறல் கேட்டு ஏற்கனவே முன் தாழ்வாரத்தை அடைந்து விட்ட பாரதி தானே 4:08 பாய்ந்து பின்கட்டை அடைந்தாள். எங்க கடிச்சது? வலக்கால்ல, கட்டை விரலுக்கு மேல, புறங்கால்ல. கயத்தை கொண்டு வந்து கட்டுங்கோ. இரு இரு. ஈஸ்வரன் ஓடினார். பார்த்துண்டு நிக்கிற ஏடி என்று பீதிக்கிடையிலும் தங்கம் இறைந்தாள். ஈஸ்வரன் கயிறுடன் வருவதற்குள் பாரதி தன் புடவை தலைப்பை கிழித்து சுருட்டியாகிவிட்டது. கணுக்காலுக்கு மேலே இறுக்கி கட்டிடி கட்டினாள். பொண்ணே, இதை முழங்கால கட்டு. நந்தா இறுக்கி கட்டு. அத்தைய வேகத்துல காருக்கு கூட்டிண்டு வா. நான் சகசிரத்துக்கிட்ட போய் சங்குனிட்ட விபரம் சொல்றேன். நாம போறதுக்குள்ள கோழிகளை ரெடி பண்ணுவேன். பின் சீட்டில் தங்கம்மா ஏறிக்கொள்ள அருகே அவளை அணைத்தவாறு பாரதி உட்கார்ந்தாள். கார் சீற்றத்துடன் புறப்பட்டது. செய்தி ஒரே நிமிடத்தில் ஊர் முழுவதும் பரவ பெரியவர்களும் வாலிபர்களும் ஈஸ்வரன் வீட்டு முன் குழுமினார்கள். எங்க சதாசிவம், அவனை கூப்பிடுங்கோடா என்றார் ஒருவர். இங்கதான் இருக்கா அண்ணா. போடா, போய் பாம்பு இருக்கான்னு பாரு. கையில தடியும் கயிறு இருக்கா? கொண்டு வந்திருக்கா அண்ணா என்று சொன்ன சதாசிவம் 5 அடி நீளமுள்ள கழியின் முனையில் உள்ள 2 துவாரங்களில் மணி கயிறை செருகிக் கொண்டே வீட்டினுள் பிரவேசித்தான். அவன் பின்னால் 5-6 பேர் சென்றார்கள். தங்கம்மா அங்கதான் படுத்துட்டு இருந்தா என்றாள் பாட்டி. சதாசிவம் போனான். 5 அடி அகலமுள்ள நீளமான தாழ்வாரத்தின் ஒரு மூலையில் காலி பெட்டிகளும் டின்களும் கிடந்தன. 4-5 கோணி பைகள், சுவரின் மீது சாய்த்து வைக்கப்பட்ட சில முரங்கள். இங்கு இருந்தா தான் உண்டு. ஆறாவது வெள்ளத்துல பெருங்காயத்தை நன்னா கரைச்சு கொண்டு வாங்கோடா என்று சதாசிவம் கட்டளையிட, ஒருவன் அடுக்களையில் பெருங்காயம் எங்க வச்சிருக்கு என்று கேட்க, சின்ன ஷெல்ஃபிலே தாழத்து படியில உப்பு பரணிகிட்ட இருக்கு என்ற பாட்டி பதில் அளிக்க 2 பேர் ஓடினார்கள். சாரையா இருக்குமோ என்றான் ஒருவன். சாரையா சர்ப்பமா எதானா என்னடா, இப்ப அதுவா காரியம்? எதா இருந்தாலும் சங்குனி பார்த்துப்பன் என்றான் இன்னொருவன்.
இந்த சமயம் பார்த்து குழந்த ஆத்துல இல்லையே என்றான் இன்னொருவன். அவன் இருந்திருந்தா என்னடா செய்திருப்பான்? சங்கு நீட்ட தானே அம்மையை கூட்டிண்டு போய் இருப்பேன். பெருங்காயம் கரைத்து நீர் வந்தது. ஒருவன் கையால் அள்ளி அள்ளி சுவர் மீதும் காலி பெட்டிகள் மீதும் தெளிக்க, இன்னொருவன் கம்பால் அவற்றை கிளறிவிட பாம்பின் வால் தெரிந்தது. சர்ப்பம்டா! கம்பை மேலும் கிளற பாம்பின் உடல் தெரிந்தது. அது மெதுவாக நகர்ந்து திடீரென்று படம் எடுத்தது. பெரிய தப்பளையா ஒரு தப்பளையை முழுகிட்டு ஓட்ட பிடிக்க கழியாதைக்கு படம் எடுக்கிறது பார் என்றான் நீரை தெளித்தவன். மறுகணம் மின்னல் வேகத்தில் சதாசிவம் தன் கை கழியால் பாம்பின் படத்தை அழுத்த பாம்பு நழுவ முடியாமல் முகத்தை சுருக்கி கொண்டது. சில வினாடிகளில் கழியின் துவாரங்களின் வழியே சென்ற மணிக்கயிறு வளையம் பாம்பை சுற்றி கொள்ள சதாசிவம் கயிற்றின் இன்னொரு முனையை இழுத்தான். தலைக்கு கீழே சுருக்கு. பாம்பு அனாதையாய் தவித்தது. குடமோ சட்டியோ பானையோ கொண்டு வாங்கோடா என்ற சதாசிவம் இப்போது வல கை விரல்களால் பாம்பின் வாய்க்கு கீழே அழுத்தி கொண்டிருந்தான். ஒரு குடத்தினுள் பாம்பை சிறை வைத்து குடத்தின் வாயையும் கோணி துண்டால் மூடி கட்டிய பிறகு, ஆறாவது சைக்கிள்ல கொண்டு பொழையை தாண்டி விட்டுட்டு வாங்கோடா என்றான் சதாசிவம். மயக்கமுற்ற நிலையில் இருக்கையை விட்டும் எழ முடியாமல் கிடந்த தங்கம்மாவை ஈஸ்வரனும் பாரதியும் மெல்ல தூக்கி கொண்டு சங்குண்ணியின் தோட்டத்தினுள் பிரவேசித்தார்கள். எந்த சங்குண்ணி போன் கிட்டியோ? கிட்டி சாமே, இது எப்பலா നടന്നത്? 9:30 മണിക്ക്. കോഴികൾ 2 അല്ലേ? 70-75 ഉണ്ട്, അത് മതി. കഴിഞ്ഞ മാസം നമ്മുടെ രാമസ്വാമിക്ക് എത്ര കോഴി വെച്ച്? നല്ലോണം ഓർമ്മയില്ല, 65 ഇരിക്കും. பாம்பு கடிக்கும் கோழிகளுக்கும் என்ன சம்பந்தம்? பெரிய டாக்டரிடம் செல்லாமல் யாரோ ஓர் ஆளிடம் அத்தையை கொண்டு வந்திருக்கிறார்களே. திடீரென்று சகஸ்ரம் வந்தான். பாரதி அவனை பார்க்க சகஸ்ரம், பாரதி கோந்தை எங்க என்று கேட்டான். சொன்னாள், கைலாசம் கிட்டதான் இருக்கான், நான் போய் கூட்டிண்டு வரேன். மன்னி மன்னி, அவன் மயங்கி கிடக்கிறான்டா சகஸ்ரம். சங்குண்ணி ஒரு லைஃப் பாய் சோப்புடன் வந்து தங்கம்மாவின் பாதத்தை ஒரு தடவைக்கு 2 தடவையாக தேய்த்து கழுவினான், துடைத்தான். டார்ச் லைட் அடித்து உற்று பார்த்தான். பிறகு இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்தான். கத்தி சிறிதே என்றாலும் கூர்மையாக இருந்தது. பயத்தில் பாரதி சிலிர்த்து போனாள். கூர்மையானதோர் சிறிய கத்தியை எடுத்த சங்குண்ணி டார்ச் விளக்கின் ஒளியில் கடிவாயை தேடினான். 2 சிறு குண்டூசி முனை அளவு புள்ளிகள் கண்ணில் பட அடுத்த வினாடி கடிவாயை சுற்றி கேறினான். அரை மயக்கத்தில் இருந்த தங்கம்மா ஐயோ என்று வீறிட்டாள். ஒண்ணுமில்ல தங்கம், பயப்படாத. சோர நிறைய வந்தாத்தானே கோழியை வைக்க முடியும். எல்லாம் சரியாயிடும், குருவாயூரப்பன் இருக்கான் என்றார் ஈஸ்வரன். உடம்பெல்லாம் நடுங்க பாரதி வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டு நின்றாள். கோழிகளை கொண்டு இந்த ஆள் என்ன செய்ய போகிறான்? சங்குண்ணியின் மகன் ஒவ்வொரு கோழியாக கொடுக்க அவன் கோழியின் சிறகுகளை விலக்கி அதன் அடிபாகத்தை கடிவாயின் மேல் வைத்தான். அவனுடைய இடக்கை பறவையின் கழுத்தை நெரிப்பது போல் இறுகி இருந்தது. ஓரிரு வினாடிகளில் கோழி பதைத்து சிறகு அடிக்க முயன்ற தோல்வியுற்று உடல் எல்லாம் நீலம் பாரிக்க இறந்து போயிற்று. 2வது முதல் கோழியை பின்தொடர 3வது 4வது என்று சங்குண்ணியின் கையில் இருந்து விழுந்து கொண்டே வந்தன. தங்கம்மாவை சுற்றி நின்ற கூட்டம் சற்றே விலகி நின்றது. அப்பா, எப்ப நடந்தது? நாராயணனுடைய குரலை கேட்டு பாரதி நிமிர்ந்து பார்த்தாள். அவனுடைய பார்வை ஒரு சாய்வு நாற்காலியில் அரை கண் மூடி கிடக்கும் தங்கம்மா மீது நிலைத்திருந்தது. 1 மணி நேரத்துக்குள் 22 கோழிகள் அங்கும் இங்குமாய் கிடந்து மற்ற கோழிகளுக்காக காத்து கொண்டிருந்தன. பாரதி சகஸ்ரத்தை பார்த்தாள். அவனும் அவளை பார்க்கவே மெல்ல அவன் அருகே சென்றாள். என்ன வைத்தியம் இது சித்தப்பா? கோழி வைத்தியம். இப்பவுமா? தமாஷ். பாம்பு கடிச்சா கண் கண்ட வைத்தியம். இந்த பாலக்காட்டுல இப்ப இதுதான். இவன் என்ன செய்யறான்? ஏன் கோழி ஒவ்வொன்னா செத்து விழறது? கோழி சாகலைன்னா உன் அத்தை செத்து போவள். ஆரோட உசுறு பெருசு? கோழியை வெட்டு திங்கலாம்னா ஓர் உசுரை மீட்டுக்கு அதை உபயோகப்படுத்திக்கப்படாதா? அதாவது அத்தை ரத்தத்தில் உள்ள விஷம் கோழிக்கு வர்றது என்றாள் பாரதி. கரெக்ட். இந்த கோழியோட ஏனன் அதான் ஆசனவாய் ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப மிருதுவா இருக்கும்.
ரத்தம் பட்டவுடன் ஆஸ்மாவின் அதான் ஈர்ப்பு தன்மை முறையில் கோழி சோரையை வாங்கிக்கிறது. வெறும் பிளட் மாத்திரமா, கூடவே விஷமும் போறது. அப்புறம் கோழி க்ளோஸ். அங்க பாரு பாரதி, இப்ப 26 கோழி மடிஞ்சு விழுந்தாச்சு. இப்படிப்பட்ட வைத்தியத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்பத்தான் நேர்ல பார்க்கறையே. அத்தை உசுருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையே. நிறைய கோழி கைவசம் இருக்கிற வரைக்கும் ஆபத்து இல்லை. அங்க பாரு உன் அத்தை என்ன செய்யறான்னு. பாரதி பார்த்தாள். அவள் மெல்ல வாயை திறக்க நாராயணன் கொஞ்சம் கொஞ்சமாக டீ கொடுத்து கொண்டிருந்தான். எங்க ஆத்துக்கு 3வது ஆத்துல ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார். கொஞ்சம் குள்ளமா கொழு ஒழுன்னு செக்க சவேல்னு. அவரும் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். அவரை போன மாசம் பாம்பு கடிச்சது. நான் கார்ல போட்டுண்டு இங்க பறந்து வந்தேன். அவர் இப்ப இன்னும் கொழு கொழுன்னு இருக்கார். பாவம் அத்தை கத்தியால குத்தி கிளறினப்ப துடிச்சு போயிட்டா. அனஸ்தீஷியா கொடுத்துருக்கலாம்னு சொல்றியா? இந்த வைத்தியத்துக்காக ஆப்ரேஷன் இப்படித்தான் பாருங்க. பாரதி 32 தாண்டியாச்சு. மன்னி நன்னா கண்ணை திறக்கிறா. ஆறு கண்டா உன்னை கூப்பிட்டாலும் கூப்பிடுவார். பாரதி பதில் பேசாமல் கை சோராமல் செயல்படும் சங்குண்ணியையும் தளராது கோழிகளை விரைந்து கொடுக்கும் அவனுடைய பிள்ளையையும் மாறி மாறி பார்த்தாள். கவிழ்த்து போட்டிருந்த 2 பெரிய அண்டா போன்ற கூடைகளில் கோழிகள் தூக்கு மேடைக்கு தயாராகி கொண்டிருப்பதையும் கூடைகளில் சதுர ஓட்டைகள் மூலம் கண்டாள். குறிப்பு: பாம்பின் விஷத்தை இறக்கி உயிர் கொடுக்க இப்படிப்பட்ட வைத்திய முறை பாலக்காட்டில் உண்டு. இதை இந்த கதையின் ஆசிரியர் நேரில் பார்த்து அறிந்திருக்கிறார். 40, 44, 50 என்று ஒரு நாள் கிரிக்கெட்டில் ரன்கள் ஏறுவது போல கோழிகள் இறங்கி வந்து சங்குண்ணியின் கை வண்ணத்தால் உயிர் நீத்தன. 62வது கோழி முரண்டு பிடித்தது. எத்தனை தடவை சங்குண்ணி முயன்றும் தான் சாக தயார் இல்லை என்று கூறுவது போல் வீரிட முயன்றது. இன்னொரு கோழியை எடுத்து பரீட்சை நடத்த அதுவும் தனக்கு நீண்ட ஆயுள் இருப்பதை உணர்த்தியது. பாரதி பார்த்தாள். வியப்பில் அவள் தன் கண்களையே நம்ப முடியாதவளானாள். சாய்வ நாற்காலியில் தங்கம்மா உட்கார்ந்திருந்தாள். முகம் சோர்வில் வாடி போயிருந்தாலும் உடலின் தெம்பு குறையவில்லை. எந்தா சங்குண்ணி தீர்னோ என்று கேட்டார் ஈஸ்வரன். தீர்னு சாமி, கதை முடிஞ்சாச்சு பாரதி. இனிமே சங்குண்ணிக்கு சம்பாவனை கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. உன் அத்தை பிளட்ல இப்ப ஸ்னேக் பாய்சன் இல்லை. வேற பாய்சன் இருந்தா அதை இங்க எடுக்க கழியாது. இனி ஊர் திரும்பண்டதுதான் பாக்கி. எப்படி பாம்பு விஷம் அத்தை உடம்புல இல்லைங்கிறீங்க? 2 கோழிகளை சங்குண்ணி 5-6 பிராவசியம் கடிவாயில வச்சு பார்த்தான். விஷம் இருந்திருந்தா கோழி உயிர் மூச்சை நிறுத்தி இருக்கும். அங்க பாரு, அத்தையோட கால் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்தாச்சு. உன் அத்தை எழுந்து நிக்கிறா. சிவராமா, அண்ணா, நான் தங்கத்தை கூட்டிண்டு ஆத்துக்கு போறேன். நீ சங்குண்ணிக்கு கொடுக்கண்டதை கொடுத்துட்டு வந்து சேரு. 61 கோழி நஷ்டமாயிருக்கு. சங்குண்ணி நம்மகிட்ட எத்தனை கேட்கறதுன்னு தெரியாம முழிப்பேன். அவன் கேட்டதுக்கு மேல ஒரு 1000 கொடு. சரி அண்ணா. வா தங்கம், மொள்ள வா. ஒரு கண்டத்தை தாண்டிட்டாய். உன்னை யாரு அந்த இடுக்கான தாழ்வாரத்துல படுத்துக்க சொன்னா? கோந்தை எங்க பாரதி? குஞ்சப்பா அவோட பேசிண்டு நிற்கிறார் என்றாள் பாரதி. டேய், இவளும் என் கார்ல வரட்டும். சரிப்பா, நாங்க 3 பேருமாத்தான் இங்க வந்தோம். 3 பேருமாவே மடங்கி போறோம். சரிப்பா. அவ புடவை தலைப்பை கிழிச்சு சுருட்டி இருக்க கட்டினா. நாளைக்கு அவளை கூட்டிண்டு பேலஸ் ஹவுஸ்க்கு போ. வேணங்கிற புடவையை வாங்கி கொடு. நாராயணன் பதில் சொல்லாமல் பாரதியை பார்த்து முறுவலித்து சமிக்ஞையால் வரும்படி கூறினான். கோந்தை கூப்பிடுறான், நீ போ பாரதி, நாளைக்கு பார்ப்போம். இப்ப என்ன டைம் ஆறுது? 2 அடிக்க போறது. 2ஆ? தியேட்டர்ல நைட் ஷோ எப்பவோ முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு ராத்திரிக்கு சிவராத்திரி தான். பாரதி நகர்ந்து நாராயணனை அடைந்தாள். நல்ல காரியத்தை சமயத்துல செய்த பாரதி. கோந்த, அப்பா கூப்பிடுறா, நீ அவரோட போ. வேகம் என்ற தங்கம்மா. பாரதி, நீ முன் சீட்ல உட்காந்துக்கோ என்றாள். இப்ப எல்லோருக்கும் தீண்டல்தான். உன்னை நானும் தொட்டேன், அவளும் தொட்டா. அப்ப ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு நீ பேசாதைக்கு இருந்தாய். இப்பவும் பேசாதைக்கு வா. பாரதி, நீ அத்தை கிட்டக்கெல்லாம் உட்காந்துக்கோ. நான் கயத்தை எடுத்து வர்றதுக்கு தாமசமாச்சு. ஆனா அவசரத்தை மனசிலாக்கிண்டு புடவை தலைப்பை கிழிச்சு கயிறாக்கி கட்டினியே, அது கிளாஸ். உன் அத்தை, என் ஒய்ஃப் பழைக்க நீதான் காரணம் பொண்ணே.
ஈஸ்வரனுடைய நெகிழ்ச்சியை உணர்ந்தபோது பாரதிக்கு அவளையும் மீறி கண்களில் நீர் துளித்தது. அதன் பிறகு காரில் மூவரில் ஒருவர் கூட இன்னொருவரிடம் பேசவில்லை. வீட்டை அடைந்தபோது இரவு மணி 2:30. ஈச்சா, எல்லாம் சரியாச்சா? ஆச்சுப்பா. எத்தனை கோழி சொன்னார். இப்ப கோழியோட விலை விஷமாட்டமா ஏறி இருக்கு. போன மாசம் 50 ரூபாய்ன்னு ராமசாமி கிட்ட வாங்கியிருக்கான் சங்குண்ணி. எத்தனையானா என்னப்பா? விலை விஷமாட்டமா ஏறினாலும் தங்கத்தோட விஷம் இறங்குத்தே. உன் அப்பா விஷ்ணு சகசர நாமத்தை அப்ப தொடங்கினதுதான். கார் சத்தம் கேட்டப்புறம்தான் நிறுத்தினார் என்றாள் ஈஸ்வரனுடைய தாயார். பிறகு, நீர் எழில பாயில படுத்துக்கோ ஈச்சா. பாரதி இந்த தாழ்வாரத்துல ஒரு ஓரமா படுத்துக்கட்டும். தங்கம் ஆத்துல இல்லாத சமயத்துல பாம்பு கடிச்சிருக்கு. 2 பேரும் அவளை தொற்றுக்கேள். மற்ற துணிகளையும் தீண்டலாக்கண்டாம் என்றாள். நான் இப்போ நேரா குளிக்க போறேன், அதுவும் குளத்துல என்றார் ஈஸ்வரன். அச்சமயத்துல எதுக்குடா குளத்துல முங்கணும்? நீ பேசாதைக்கு இருமா. பொண்ணே பாரதி, நீ என்ன செய்ய போறாய்? தரைமேல் தரையில பாயும் தலகாணியும் இருக்கு. பாட்டிமா எடுத்து தருவாள். நான் பாத்ரூம்ல குளிக்க போறேன் அத்திம்பேர். அப்ப கீசரை போட்டுக்கோ. சரி, அவர் வரட்டும். குழந்தையும் குளிக்கணும். அவனும் தங்கத்தை தொட்டு சாயை கொடுத்திருக்கான். இன்னும் சகசிரத்து ஆத்துல ஆரும் தூங்க போகல. ராஜி வர சொல்லேன். உனக்கு என்ன வேணும்? ராஜிகிட்ட சொல்லிக்கிறேன் அத்திம்பேர். சரி, அவளை இப்பவே அனுப்புறேன் சொல்லிவிட்டு ஈஸ்வரன் வெளியேறினார். ஒரு சில நிமிடங்களில் ராஜி வந்தாள். சித்தி, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு. மாடியில் அலமாரியிலிருந்து புடவை, சோழி, உள் பாவாடை, பிரேசியர் எடுத்து தரீங்களா? டவல் வேண்டாமா? மறந்துட்ட. இரு, கொண்டு வர. கொண்டு வந்தாள். தலைக்கு குளிச்சாத்தான் உங்க ஊர் பாஷையில மடி பாரதி. தெரியும் சித்தி. இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ ரொம்ப ஃபார்மலா இருக்க பாரதி. சாரி சித்தி. இதுவும் ரொம்ப ஃபார்மல் தான். ஆமாம், மன்னி எங்க? படுத்துண்டாச்சு. எங்க காணோமே? அதே இடத்துல. பாம்பு வந்த இடத்துலையா? ஆமாம் சித்தி. உன் அத்தைக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகம்தான். கார்ல இருந்து இறங்கினா ஆரிட்டையும் எதுவும் பேசல. நேரா போனா படுத்துண்டா. அண்ணா வர்ற வழியில ஏதானும் சொன்னாரா? அப்படி ஒன்றும் கடிஞ்சு பேசல சித்தி. விதி இருந்தா தான் பாம்பு கடிக்கும். நீ பார்த்து போ. போற வழியில உன் சத்தம் கேட்டு மன்னி எழுந்திருக்கண்டாம். சரி சித்தி. நாளைக்கு கார்த்தால ஆத்துக்கு வா. சரி. நான் எல்லாருக்கும் அங்க காப்பி போட்டுக்கிறேன். வேண்டாம் சித்தி. நான் போடுறதா தீர்மானம் பண்ணிட்டேன். நீ எப்ப தூங்கி எப்ப எழுந்து எப்ப காப்பி போடுவாய்? தூங்கினா தானே அந்த பிரச்சனை. உங்க பாஷையில சொல்றதானா ப்ராப்ளம்? என்னடி ராஜி, இன்னுமா குசு குசுன்னு பேசுண்டு நிற்கிறாய்? ஆத்துக்கு போகலையா என்றாள் பாட்டி. ராஜி வெளியேறினாள். குளித்துவிட்டு வெளிவந்த பாரதி வெட்டி விட்டு இருந்தது போக எஞ்சியுள்ள கேசத்தை டவலில் பொதிந்து கொண்டாள். கூடத்தினுள் சென்று சுவாமி படங்களுக்கு முன்னால் இருந்த குங்கும சிமிழை எடுத்தாள். நெற்றியில் பொட்டு வைக்கும்போது பொறி தட்டினாற் போன்ற ஒரு கேள்வி எங்கிருந்தோ பறந்து வந்து அவளை தாக்கியது. எங்கே யார் என்ன ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்று இந்த வைத்திய முறையை ஸ்தாபித்தார்கள்? சங்குண்ணி ஒரு சாதாரண ஆள். அவனிடம் உன்னதமான வைத்திய முறை இருக்கிறது. இவனே டெல்லியில் இருந்திருந்தால் பல நாட்டு தூதர்கள் சங்கமிக்கும் இடத்தில் அவனை அமெரிக்காவுக்கு அள்ளி வாரி தூக்கி பிளேனில் ஏற்றி இருப்பார்களே. திடீரென்று 2 குரல்கள் கேட்டன. அப்பாவும் பிள்ளையும், மாமனாரும் கணவரும். ஒருவர் குளத்தில் மூழ்கிவிட்டு வருகிறார். இன்னொருவர் இப்போதுதான் வீடு திரும்பி இருக்கிறார். கூடத்தில் இருக்கும் கடிகாரத்தை பார்த்தால் 3:30. பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் இன்னும் 1/2 மணி நேரத்தில் விடிந்துவிடும். அன்று நிச்சயமாக அவள் 9 மணி வரை தூங்க மாட்டாள். சமையல் அறைக்குள் பிரவேசித்தாள். விளக்கை போட்டாள். காப்பி பொடி எந்த டப்பாவில் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியும். ஃபில்டர்கள் 3 இருந்தன. பெரிய பித்தளை ஃபில்டரை எடுத்தாள். கழுவினாள். கேஸ் அடுப்பில் தண்ணீரை வால் பாத்திரத்தில் ஊற்றி வைத்துவிட்டு ஸ்பூனாக காஃபி பொடியை எண்ணாமல் போட்டாள். ஃபில்டரில் பாதிக்கு மேல் வந்தபோது ஒரு சிறு தம்ளரில் அடிபாகத்தால் சற்றே அழுத்தினாள். ஃப்ரிட்ஜில் முந்தைய நாள் கறந்த பால் இன்னும் காய்ச்சப்படாமல் இருந்தது. எடுத்தாள். ஜில் குறையட்டும் என்று காத்திருந்து விட்டு அடுப்பில் வைத்தாள். பொன்னே, ஈஸ்வரனுடைய குரல் கேட்டதும் திரும்பி பார்த்தாள்.
ஒரு 5 நிமிஷம் அத்திம்பேர். ஸ்ட்ராங்கா சர்க்கரை பஞ்சாரை குறைச்சலா காஃபி கலந்து தரேன். ஈஸ்வரன் அயர்ந்து போய் நின்றார். பிறகு மெதுவாக உள்ளே வந்து, நீயும் தூங்கலையா என்றார். இல்ல. ஏன்? காரணத்தை சொன்னாள். ஈஸ்வரன் கலகலவென்று சிரித்தார். என்ன சத்தம் அங்கே? தங்கம்மாவின் குரல் அடிப்பது போல கேட்டது. பாரதி ஈஸ்வரன் காஃபியை ரசித்து ருசித்து உறிஞ்சி பருகும் காட்சியை கண்டாள். நன்னா இருக்கா திம்பேர்? ஏ கிளாஸ், உனக்கு அடுக்களை வேலையே தெரியாதுன்னு சொன்னியே. தெரியாமலேயே எத்தனை நாள் இருக்கிறது அத்திம்பேர்? பிள்ளையார் சுழி போடுற மாதிரி காஃபியில் ஆரம்பிச்சிருக்கேன். மெல்ல பேசு. தங்கம்மா முழிச்சுண்டாச்சு. அத்தைக்கு என்ன பிடிக்கல, இன்னமே பிடிக்கும். எப்படி சொல்றீங்க? நீதானே மின்னால ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கற மாதிரி புடவையை கிழிச்சு கட்டை போட்ட. அதை நான் செய்யல அத்திம்பேர். எல்லார்கிட்டையும் இருக்கிற மனிதாபிமானம் செஞ்சது. நெஞ்சு ஈரம் இருந்தா தானே பொண்ணே மனிதாபிமானம் பிறக்கும். பாட்டாப்பா குளிச்சு வந்தாச்சு. அவருக்கும் காஃபி கலந்து கொடு. இத்தனை ஸ்ட்ராங்கா இருக்கப்படாது. பஞ்சாரையும் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். அத்தை நாளைக்குத்தானே குளிக்கிறா? ஆமாம். அவ உட்காந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஒரு பிராணமே நடந்து கொடுத்து பார்த்தியா? இதுதான் தெய்வ செயல்ங்கிறது. நாம எதிர்பாராததையெல்லாம் வைக்கிறவன் அவன் ஒருத்தன்தான். கிளாஸை அலம்பி வைக்கட்டுமா? நான் அலம்பி வச்சுக்கிறேன் என்ற பாரதி. ஏன் இந்த ஆத்துல எல்லாரும் காஃபியை வெள்ளி டம்ளர்ல குடிக்கிறா? பரம்பரையா வந்த பழக்கம். அதுவும் இல்லாம வெள்ளியில சூடு வேகத்துல தணியாது. தோ தாத்தா வந்தாச்சு. இன்னைக்கு நாம 2 பேருமா சமையல் செய்வோம். நான் தான் உன்னோட மின்னாலத்த குரு. பாரதி லேசாக சிரித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.